IIT, IIM மாதிரி வந்து டாப் இன்ஸ்டியூட்ஸ் அண்ட் கூகுள், மைக்ரோசாஃப்ட், மெட்டா, ஜோஹோ இந்த மாதிரி வந்து டாப் கம்பெனிஸும் வந்து ஃப்ரீ கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த கோர்சஸ் வந்து என்ரோல் பண்ணி வந்து அது வேர்ல்ட் கிளாஸ் ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட இருந்து வந்து உங்களால் வந்து கற்றுக்க முடியும். ஏன் அப்படின்னா வந்து இப்போ இந்த IITs, IIMஸ்ல எல்லாமே வந்து உங்களால் டேரெக்டாக போய் படிக்க முடியல அப்படின்னாலும் அங்கே லெக்சர் எடுக்கிற அதாவது அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்க ப்ரொஃபஸர்ஸ் வந்து டேரெக்டாக இந்த கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி 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 யூஸ்ஃபுல். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஃபர்ஸ்ட். அண்ட் இதில் வந்து எல்லாத்த பற்றியுமே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதாவது ஜோஹோ ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் அண்ட் கூகுள், மைக்ரோசாஃப்ட், மெட்டா ஆஃபர் பண்ணுறது அண்ட் IIT, IIM ஆஃபர் பண்ணுறது எல்லாமே வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து IITs ஆஃபர் பண்ணுற கோர்சஸ். ஸோ இந்த IIT ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் எல்லாமே வந்து NPTEL அப்படிங்கிற ஒரு அஃபிஷியல் சைட் இருக்குது இந்த IITs வந்து ஆஃபர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த அஃபிஷியல் சைட்டில் தான் வந்து லைக் இந்தியன் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் சைட் வந்து ஸ்வயம் அப்படின்னு இருக்குது. ஸோ அதில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் டீட்டெயில்டாக வந்து எந்தெந்த கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ்லேருந்து வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். பட் IITs மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா NPTEL அப்படிங்கிறது தான் அவங்களோட அஃபிஷியல் சைட். ஸோ இந்த அஃபிஷியல் சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா இங்கே வந்து கோர்சஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ NPTEL கோர்சஸ் செலக்ட் பண்ணிட்டீங்க இந்த ப்ரோக்ராம்ஸில் அப்படின்னா என்னெல்லாம் கோர்சஸ் இருக்கோ எல்லாமே லிஸ்ட் டவுன் ஆயிருக்கும். பட் இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், நாளைக்கு ஜூலை 31 வந்து சில கோர்சஸ்க்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டெட்லைன் இருக்குது. ஸோ இந்த வீடியோக்கு டீட்டெயில்டாக பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே போய் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் சில கோர்சஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இதில் எந்த IITயில் வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது வந்து ஈஸியாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டியூட்ஸில் போய் வந்து இப்போ லெட்ஸே நீங்கள் IIT பாம்பேல படிக்கணும், அதாவது IIT பாம்பேல ஒர்க் பண்ணிட்டு இருக்க ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா IIT பாம்பே வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து IIT மெட்ராஸ் கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டிசிப்ளைனில் என்ன டிசிப்ளின், என்ன டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருக்கீங்க. நான் வந்து இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறதுனால கம்ப்யூட்டர் சயின்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் வந்து சிவிலாக இருக்கலாம், ECEயாக இருக்கலாம், என்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்ம செலக்ட் பண்ணதில் என்னெல்லாம் கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்களோ அது எல்லாமே லிஸ்ட் டவுன் ஆயிருக்கும். இப்போ நான் வந்து ஆக்சுவலி இதில் டிசைன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ் கோர்ஸ் வந்து நான் காலேஜ் படிக்கிற போது எடுத்தேன். அண்ட் ப்ரோக்ராமிங் இன் C அப்படின்னு ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ணியிருந்தேன். அதுவும் வந்து நான் காலேஜ் படிக்கிறப்போ எடுத்து சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இங்கே டிசைன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ் போகலாம். அண்ட் இன்னொரு பெஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா இவங்க சர்டிஃபிகேட்ஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த சர்டிஃபிகேட்ஸ் உங்கள் ரெஸ்யூமில் ரொம்ப வேல்யூ ஆட் பண்ணும். ஏன் அப்படின்னா இது எல்லாமே வந்து இப்போ IIT ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில கம்பெனிஸ் நல்லா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் அதே மாதிரி வந்து நீங்கள் IIT ப்ரொஃபஸர்ஸ் ஆஃபர் பண்ணுற கோர்ஸ் பர்சியூ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து அப்போ இட் ஆட்ஸ் வேல்யூ டு யுவர் ரெஸ்யூம். ஸோ அதனால கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அண்ட் லெக்சர்ஸ் வேர்ல்ட் கிளாஸாக இருக்கும், செம்ம சூப்பராக வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே போனீங்க அப்படின்னா இப்போ இந்த கோர்ஸ் வந்து ஆல்ரெடி அவைலபிள் இருக்குது. ஸோ அதனால் இது டைரெக்டாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் சில கோர்சஸ் வந்து செல்ஃப் பேஸ்ட் இல்லாமல் வந்து இந்த 31க்கு அப்புறமா வந்து ஸ்டார்ட் பண்ணுற கோர்சஸாக இருக்கும். ஸோ அந்த கோர்சஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி போய் வந்து ஸ்வயம் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு இது ரீடைரக்ட் பண்ணும். அங்கே போய் தான் வந்து உங்களால் என்ரோல் பண்ண முடியும். ஸோ என்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா சில கோர்சஸ் வந்து எவ்ரி வீக் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. அதாவது வீக் 1ல் வந்து இவ்வளோ தான் கரிக்குலம் அப்படின்னா அந்த கரிக்குலத்துக்கான வீடியோஸ் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் முடிச்சுட்டு அந்த வீக் எண்டில் வந்து நீங்கள் அசைன்மெண்ட் வந்து முடிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப டீட்டெயில்டாக ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்டாக இருக்க கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க IITயில். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா இட் இஸ் ஃபார் IIMs ஆஃபர் பண்ணுற கோர்சஸ். அதாவது நீங்கள் வந்து ஃபினான்ஸ் ரிலேட்டட் பேக்ரவுண்டில் இருக்கீங்க, இல்லை HR ரிலேட்டட், இல்லை மார்க்கெட்டிங் ரிலேட்டட் இந்த மாதிரி ரோல்ஸில் நீங்கள் என்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சேம் வந்து இந்த IIM வந்து தனியாக அஃபிஷியல் சைட் வச்சுருக்காங்க, IIM அகமதாபாத். ஸோ இவங்களோட சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 16 கோர்சஸ் வந்து இப்போதுக்கு வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த கோர்ஸ் வந்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களோ கரண்ட்டாக, இல்லை நீங்கள் ஒரு MBA ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை BBA ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கூட வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த கோர்ஸ் வந்து ரிலேட்டடாக இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து பர்சியூ பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா இந்த ஸ்வயம் அப்படிங்கிறது வந்து இந்தியன் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் சைட் இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ்க்கு. ஸோ இங்கே நீங்கள் போனீங்க அப்படின்னாலும் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து இந்த மாதிரி ஆஃபர் பண்ணிட்டு இருக்க கோர்சஸ்க்கான டீட்டெயில்ஸ் இருக்கும். அங்கே வந்து IIM பெங்களூரும் வந்து இந்த மாதிரி கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் கார்பரேட் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப நிறைய வந்து படிப்பீங்க. பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ், ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து பிராண்ட் மேனேஜ்மெண்ட், ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே வந்து IIM பெங்களூர் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஃபினான்ஸ் ரிலேட்டட் இல்லை ஹெச்ஆர் ரிலேட்டட் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் பேக்ரவுண்டில் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மேனேஜ்மெண்ட் ஓரியன்ட் திங்ஸ். அண்ட் நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன நீங்கள் நோட் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஐஐஎம் ஆஃபர் பண்ணுற சர்டிஃபிகேட்ஸில், அதாவது பேசிக்கலி ஐஐஎம் பெங்களூர் ஆஃபர் பண்ணுற சர்டிஃபிகேட்ஸில் சில கோர்சஸ் வந்து அவங்க வேறு காலேஜஸ் கூட அஃபிலியேட்டடாக வச்சு அந்த கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் கீழே போய் வந்து சர்டிஃபிகேட் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஐஐஎம் பெங்களூர் வர்றது கிடையாது. ஸோ நீங்கள் ஐஐஎம் பெங்களூர் அந்த பிராண்டுக்காக அந்த கோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அவங்க ஆஃபர் பண்ணுற கோர்ஸ் எது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்து என்ரோல் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த ZOHO பற்றி பார்ப்போம். ஸோ ஆக்சுவலி வந்து ZOHO அப்படிங்கிறது வந்து ZOHO கம்பெனி பேசிக்லி ZOHO CRM அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணுவாங்க. ஸோ இந்த CRM பேசிக்லி ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வாங்குறது வந்து கம்பெனிஸாக இருப்பாங்க. அதாவது ஏதோ ஒரு கம்பெனி ஆல்ரெடி ஒரு கம்பெனி வந்து இந்த ZOHOவோட சாஃப்ட்வேரை வாங்கி அவங்க கம்பெனிக்கு யூஸ் பண்ணிப்பாங்க அதை. பட் அதை வந்து ஒரு சாஃப்ட்வேர் வாங்குறாங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எம்ப்ளாயீஸ் தேவைப்படுவாங்க. அண்ட் இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ப்ளே பண்ணுவாங்க. அதாவது ZOHO CRM அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இல்லை வந்து ZOHO CRM டெவலப்பர்ஸ் கூட இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ZOHOவே ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங், அதாவது உங்களுக்கு எதுவுமே வந்து இதை பற்றி தெரியாது, பட் நீங்கள் வந்து ZOHO CRM அட்மினிஸ்ட்ரேட்டராக வந்து ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ZOHO CRM டெவலப்பராக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ZOHOவே வந்து இதுக்கு கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இது கோர்ஸ் அப்படிங்கிறத விட ட்ரைனிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே போனீங்க அப்படின்னா ZOHOவோட அஃபிஷியல் சைட்டில் ஸ்பார்க் அப்படிங்கிற ZOHO ஸ்பார்க்கில் இங்கே வந்து உங்களுக்கு ZOHO CRM அப்படிங்கிற அவங்க என்னெல்லாம் ட்ரைனிங்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்களோ அது எல்லாமே வந்து லிஸ்ட் ஆன் பண்ணியிருப்பாங்க, அதுக்கான டேட்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து இப்போத்துக்கு வந்து நெக்ஸ்ட் ஆகஸ்ட்ல வந்து 2 இம்பார்ட்டண்ட்டான ட்ரைனிங்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்கு, இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு 2-3 டேஸ் இல்லை ஒரு 4 டேஸ் ஆர் பேசிக்கலி ஒரு 1 வீக்குள்ளே முடிகிற மாதிரி ஒரு ட்ரைனிங்ஸாக தான் இருக்கும். அண்ட் இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கிறதுக்கு அப்புறமா வந்து உங்களால் டேரெக்டாக போய் வந்து அந்த ZOHO அட்மினிஸ்ட்ரேட்டராக வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ண முடியும். அண்ட் இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மட்டும் இல்லாமல் சேல்ஸ் ரெப்ஸ்க்கும் கூட வந்து இவங்க ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக வந்து என்னெல்லாம் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க, பேசிக்கலி உங்களால் என்ன பண்ண முடியும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். இது 4 டே ட்ரைனிங்காக வந்து இருக்க போகுது. ஸோ இதுதான் வந்து ZOHOவில் நீங்கள் வந்து ZOHO ரிலேட்டடாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அண்ட் இன்ஃபேக்ட் வந்து ஹையர் சான்ஸ் தட் நீங்கள் ZOHOவில் ஆல்ரெடி வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களால் ரொம்ப ஈஸியாக வந்து நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ZOHOக்கு ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அந்த ஸ்விட்ச் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கூகுள், மைக்ரோசாஃப்ட், மெட்டாலாம் ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் பற்றி பார்ப்போம். ஸோ ஆக்சுவலி வந்து கோசரா அப்படிங்கிற ஒரு அஃபிஷியல் சைட் இருக்குது. ஸோ இது பேசிக்கலி ஒரு எடெக் சைட் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த சைட்டில் வந்து கூகுள், மைக்ரோசாஃப்ட், மெட்டா ஆர் இன்னும் நிறைய ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் இல்லை ஒரு நல்ல எஸ்டாப்ளிஷ்ட் பிராண்ட்ஸ் வந்து அவங்களோட கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. அவங்களோட கோர்சஸ்னால் அது அவங்களோட கோர்சஸ் கிடையாது. பேசிக்கலி ஒரு டாபிக் லெட்ஸே வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் இல்லை பேக் அண்ட் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி வந்து கோர்சஸ் வந்து அந்த கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஸ்டாஃபே டீச் பண்ணி அந்த கம்பெனி மூலிமா வந்து அந்த கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து கோர்சரால ஆப்ஷன் வந்து அவைலபிள் இருக்கு. பட் இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன நோட் பண்ணோன்னா, இது எல்லாமே வந்து பெய்ட் கோர்சஸாக இருக்கும். பட் டோன்ட் வரி, ஐ வில் மேக் இட் ஃப்ரீ ஃபார் யூ. எப்படின்னா இங்கே ஃபினான்ஷியல் எய்ட் அவைலபிள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா, அண்ட் இதில் வந்து இப்போ லெட்ஸே நான் வந்து இந்த கோர்ஸ் எடுத்துக்கிறேன், மெட்டா ஆஃபர் பண்ணிட்டு இருக்க ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கோர்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இங்கே ஃபினான்ஷியல் எய்ட் அவைலபிள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து எந்த கோர்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட். ஸோ இங்கே வந்து இந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே why are you applying for financial aid அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுதான் ப்ராப்பரான ஒரு ஆன்சராக இருக்கும் போது இந்த ஆன்சரை டிபெண்ட் பண்ணி தான் அவங்க வந்து உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் எய்ட், அதாவது அந்த கோர்ஸை ஃப்ரீயாக ஆஃபர் பண்ண போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். அண்ட் அதுக்கு வந்து நான் கொடுக்குற இந்த டெம்ப்ளேட் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த டெம்ப்ளேட் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஹையர் சான்ஸ் தட் யூ மைட் கெட் இட். ஸோ இதுதான் வந்து உங்களால் ஈஸியாக இந்த கோர்ஸ் வந்து வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இந்த மாதிரி வந்து நிறைய கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து அந்த கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்க ஸ்டாஃப் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப வந்து ஹை லெவல் ஆஃப் நாலேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கோர்ஸ் வந்து இட் இஸ் CS50 அப்படிங்கிற ஒரு கோர்ஸ். நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் காலேஜில் ஒரு கோர்ஸ் இந்த CS50. ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கோர்ஸ். யார் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோ அப்படின்னாலும், இல்லை செகண்ட் இயர், தேர்ட் இயர், எந்த இயரில் வேணா இருங்க, நீங்கள்
கம்ப்ளீட்டாக ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜ் வந்து உங்களுக்கு வேணும் பேசிக்ல இருந்து அப்படின்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கோர்ஸ். நான் வந்து இதுக்கு 10க்கு வந்து ஒரு 11 பாயிண்ட்ஸ் கொடுப்போம். அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த கோர்ஸ். ஆக்சுவலி டு கெட் ஸ்டார்டட் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்னன்றதே எனக்கு புரிய வச்சதே வந்து இந்த கோர்ஸ் தான். ஐ வில் லைக் ஹைலி ரெக்கமெண்ட் திஸ் கோர்ஸ். அண்ட் இது வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க ஒரு கோர்ஸ். இதை வந்து உங்களால் ஃப்ரீயாக வந்து என்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் ஆல் the courses which are like going to make immense value to you. Description boxல இந்த கோர்ஸ்க்கான எல்லா லிங்க்ஸ்மே வந்து ப்ரொவைட் பண்றேன். அண்ட் ஜோஹோ டெவலப்பர் பத்தி இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்படி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் எக்ஸெட்ரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே காமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட கமெண்ட் மீடியா. Then it's bye from me. Bye.